நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறையும் வரை இருந்தார் என்பதுதான். இங்க நான் என் பக்கத்துல அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும் போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுதீஷ். கண்ணீர் விட்டா நான் அந்த தம்பிக்கு யாருன்னு சொன்னேன், அழுகாத, இனிமேல் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும். எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள்? உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார். கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆளு, யதார்த்தமான ஆளு. பெரிய நான் அப்படி சிலேடையா இலக்கணம் படிச்சு காமெடி பண்ண மாட்டாரு, இல்ல வார்த்தை ஜாலத்துல காமெடி பண்ண மாட்டாரு. ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார். அவர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த நாள் எனக்கு இப்ப நான் சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வாத்திக்கணும். பூண்டியில தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் பீக்கில் இருக்கோம். முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, நடுவில் ஒரு காரில் விஜயகாந்த், அதுக்கப்புறம் 2 காரு, அதில் நான், அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடைசோட போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது. விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பிச்சு வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க. நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கிருந்து அந்த ஆடிட்டோரியத்திலிருந்து மெயின் கேட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி போறது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில ஆயுதங்களோட வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுங்கடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் இறங்கன்னு ஒரே ஒரு அம்பாசிடர்ல எங்க எல்லாரையும் ஏற்றி கேட்டை உடைச்சு வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பான்டேனியஸா ஐடியா வரும், பிரமாதம் செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திரப்பூ ஷூட்டிங் பீச்சில் நைட் நடந்துட்டு இருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சு அத்தனை கூட்டத்தையும் ஒதுக்குனாரு விஜய். அதே மாதிரி நகைச்சுவைனா அருமையான நகைச்சுவை. நானு ராதாரவி பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். ஹோட்டல் இம்பீரியல்ல கல்யாணம், எக்மோர்ல இருக்க இம்பீரியல்ல. இப்போ வண்டியில ஏறிட்டு பாண்டியா சொல்றான், டே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம், டே எல்லாம் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான். ரவி சொன்னா, டே இம்பீரியல் இல்லடா, என்னடா ஊர்ல இருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இவனோட. யாரு? என்ன, விஜய், பாண்டி எல்லாரும். ஷோபா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேய்க்கிற பெரிய. இம்பீரியல் இல்ல பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி செட்ல பாண்டியன், நானு, இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலா திரும்பி பார்த்தா விஜய் இல்லை. நான் சொன்னேன், தம்பி இங்க மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினைச்சிட்டு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில சாதிச்சிட்டாரு, அரசியல்ல சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற, உண்மையிலே நான் சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமா, யாருமே போலித்தனமா இங்கு நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், மைத்துனருக்கு சொல்றேன், வீட்டுல தங்கச்சிக்கு சொல்லிருங்க, மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன், நடிச்சிருக்கோம். ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும். ஒரு காந்த பார்வை. நான் அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல் மைன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஆஸ்ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது.
ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு. ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது. சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ராப்ல இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்பவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ் தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர். நல்ல நடி ரேகா, நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்ஸுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க 2 பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்க. ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டாரு பாருங்க. பணம் இருக்குதான், பணம் வரும் போகும். ஆனால் மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, மலையாளம்ல அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், இதுவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்னைக்கு படத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வானத்தை போல மடம் படைச்ச புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. நம்ம மனுஷங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க. பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடுத்தடுத்த ஆளுங்களை, சிவாஜி கணேசன் சார் போனார், எம்ஜிஆர் போனார், கலைஞர் ஐயா போனார், ஜெயலலிதா அம்மா போனார். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க, இருக்கும்போதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன், இருக்கும்போதே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. சீக்கிரமா நடிகர் சங்கத்தை உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பா நடிகர் சங்கத்தில் வைக்குவாருன்ற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய கோரிக்கையை திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு. நிறைய உள்ள வேதனைகள் இருக்கு எனக்கு அதில். ஏன்னா நிறைய 2ஆ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ எலெக்ஷன், எவ்வளோ நாள், அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. இனிமேல் யாருங்க இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே நம்மளே இறந்து போனால் கூட 4-8 பேர் பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டத்தை பாருங்க. இன்னைக்கும் ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போறாங்க. இன்னைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி ஹெல்த் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் என்னுடைய நடிகர் சங்கமா இருக்கிறனால சொல்றேன். நலிந்த கலைஞர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தா இருக்கணும். ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இல்லைன்னா அவங்களை அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின்ஸா இருந்தாலும் தான் சொல்றேன். அப்புறம் யாரும் வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சுட்டே இருக்கீங்கல்ல, அந்த சொல்ற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணலாம். யாரும் வராதவங்களை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? வராதவங்க வீட்டுக்குள்ள இருந்து எப்படி அழுகிறாங்களோ, அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களை பார்த்து ரதா ரவி அண்ணா ஒரு தடவை சொன்னாரு, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அந்த கல்யாணத்துல வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன வீட்டுல யாரும் வரலையா? ஏண்டா நான் வந்திருக்கேன், என்ன கேட்க மாட்டேங்கிறன்ற மாதிரி. வந்தவங்களை பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க.
வராதவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி இவங்க வரல அவங்க வரல அந்த ஹீரோயின் வரல? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ராதா மேடம் பார்த்தேன், அம்பிகா மேடம் பார்த்தேன், அப்புறம் வேற ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம். வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா? யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார்.